நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, வணக்கம் பெரியம்மா. வணக்கம் கார்த்திக். நீ எங்கப்பா போயிருந்த? நான் ஒரு மீட்டிங்ல பிஸியா இருந்தேன். அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா அர்ச்சனா அவங்கிட்ட சொல்லிட்டு போலான்னு காத்துட்டு இருந்தா. என்ன விஷயம் பெரியம்மா? அது வந்துப்பா, சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்க்கணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. கார்த்திக். சொல்லுங்க. கார்த்திக், நான் அவளை அனுப்பி வச்சுட்டேன். அவ உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் பிடிவாதமா இருந்தா. நீ ஒன்னும் தப்பா நினைக்கலப்பா? அது வந்து இத பாருப்பா, எந்த வீட்டுலதான் சண்டை வராம இருக்குது, அதுக்காக உறவுகள்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இத பாரு கார்த்திக், நீ வந்ததும் அவகிட்ட கோவப்படாத என்ன? இல்லம்மா. பெரியம்மா, நான் இப்போ போனை வச்சிடுறேன். சரிப்பா, நீ உன் வேலைய பாரு. ராகுல், போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வா. உனக்கு ஒண்ணும் பொறாம இல்லையே. எல்லா பொருளையும் நீயே வச்சுக்கலாம்னு நினைச்சியா? என்னன்னா லேடிஸ் ஐட்டம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் சரிதான். இப்பவே போய் எடுத்துட்டு வரேனா? எந்த பொருட்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வரும் இரு, அதுக்கப்புறம் நீயே பாரு. பாத்து பாத்து கொண்டு வா. பாத்து மெதுவா. பாட்டி, இது உங்களுக்கு. அன்னைக்கு என்னால உனக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க முடியல. இந்தம்மா. தேங்க்யூ பாட்டி. இந்தா. தேங்க்யூமா. இவ்ளோ எங்கம்மா இருக்கு? நாங்கெல்லாம் ஒன்னொன்னு தான் கொடுத்துருக்கோம். மத்ததெல்லாம் உன் சூர்யா அண்ணாவோடது. எல்லா கிஃப்டையும் இங்கேயே பாத்துட்டு இருக்காதேனா, வீட்டுல போய் திறந்து பாரு. இல்லனா அது அது வந்து இதெல்லாம் நான் அங்க எடுத்துட்டு போனா. அண்ணா, நான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போன நீங்க நினைக்கிறீங்கல்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த எல்லா கிஃப்ட்ஸையும் நான் ஏன் கூடவே எடுத்துட்டு போகணும்னு. ஆனா திருட்டுத்தனமா கிடையாது, வெளிப்படையா எடுத்துட்டு போகணும். பெருமையா இந்த எல்லா கிஃப்ட்ஸையும் என் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லணும். அண்ணா, நான் கூடிய சீக்கிரமே இந்த எல்லா கிஃப்ட்ஸையும் எடுத்துட்டு போகணும்ல? தெரியல அர்ச்சனா. ஆனா நீங்க முயற்சி பண்ணி. நான் உன்கிட்ட போய் சொல்ல விரும்பல. இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் நீ போட்டு குழப்பமா இருந்தாலே போதும். நான் கிளம்புறேம்மா. உடம்ப பாத்துக்கோங்கண்ணா. நீ கொஞ்சம் தைரியமா இருமா. கண்டிப்பா கடவுள் நல்ல வழி காட்டுவாரு. ஆமா, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சரியா இருக்கு. நக்ஷ், ஒரு நிமிஷம். என்னடா சொல்லும், இத வாயில வைக்க கூடாது. இதை ஏன் கிளிக் பண்ற? விடு விடு விடு, இத விடு. இத கொடுத்துட்டீனா நான் இங்க வச்சிருப்பேன். சாரி கார்த்திக். வாடா டுகு. வா 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 என் செல்ல, வா வா வா. சொல்லுங்க. ஓகே. என்னடா செல்லம்? ரொம்ப நேரமா உனக்கு நாப்பி சேஞ்ச் பண்ணலன்னு பாட்டி சொன்னாங்க. சரி, எப்பா அம்மா உனக்கு மாத்தி விடுறேன், சரியா? வாட வட வட என் செல்லம். அட, என்ன இது இவ்ளோ ரேஷஸா இருக்கு? உனக்கு அலர்ஜியா இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்திக், இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்களா? நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஒரே ஆளு ரெண்டு ஆளோட வேலையை பார்க்கணும்னா பிஸியா தான் இருப்பாங்க. ஆனா கார்த்திக், அண்ணாக்கு உண்மையிலேயே ரொம்ப உடம்புக்கு முடியல. ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பெரியம்மா எனக்கு சொன்னாங்க. உங்களுக்கு என் மேல ஒண்ணும் கோவம் இல்லையே? நீ அங்க போயிட்டு சந்தோஷமா வந்திருக்க, அப்புறம் நான் உன் மேல கோவப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு?
கார்த்திக் இதுக்கு நான் மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் அர்ச்சனா. ஃபைல்ல ஒரு சைன் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு முடியாம இருக்காரு என்ன? அ, சரி விடு, நான் அப்பா பெரியப்பா கூட வெளியே போயிட்டு வரேன். கார்த்திக், நீ காலையிலேருந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சு டயர்டா இருக்க. இப்போ நாங்க வேற கூட்டிட்டு போறோம். என்ன பெரியப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பெரியப்பா வீட்லயே வேண்டான்னு தான் சொன்னாரு. நான் தான் சொன்னேன், டயர் மாத்துறதுக்கு டிரைவர் வண்டி எடுத்துட்டு போறான், நாம கார்த்திகோட போயிடலான்னு. போற வேலை ரொம்ப முக்கியமானது, அதனாலதான். அதனால என்ன, பரவாயில்லப்பா. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் எவ்வளவு டெஸ்ட் எழுதி கொடுக்கறாங்க. மனுஷங்க பார்த்தா பயந்தே போயிடுவாங்க. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதே காரணமா வச்சு நமக்கு என்னென்ன வியாதி இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன நீங்க சொல்றதும் சரிதான். ரொம்ப டயர்டா இருக்கல்ல? கொஞ்சம். ஐ எம் சாரிடா, என்னால உனக்கு வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சுல. அண்ணா, ம், அர்ச்சனா சொல்லிக்கிட்டு இருந்தா சூர்யாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா. ம். இப்ப கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. ம். இங்க பாரு கார்த்திக், சூர்யாவுக்கு உடம்பு சரியான உடனே உங்க 2 பேரையும் நாங்க சந்திக்க வச்சிடறோம். இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு சூர்யா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன வேலை. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஒரு சின்ன வேலை தான், இப்போ வந்துடுறேன். சூர்யா, அட, அது நம்ம சூர்யா தானே? கார்த்திக், வண்டியில் எடுத்து. வந்தனா சூர்யா, இந்த பேருக்கு நீங்க டெலிவரி பண்ணிருங்க. சரிங்க சார். இவரை பார்த்தா நல்லாதான் இருக்காரு இல்லையா பெரியப்பா? அவன் நம்மளை பார்த்துட்டான். இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா பெரியப்பா, நம்மள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறான். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க சுத்திட்டு இருக்கான். சூர்யாவுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு நம்ம கிட்ட அர்ச்சனா சொன்னாலே. அர்ச்சனா நம்ம கிட்ட பொய்யா சொல்ல போறா? ஆமாண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குண்ணா. சூர்யாவை பார்க்கும்போது உடம்பு பரவாயில்லன்னு தோணுது. அப்படி இருக்கும்போது சம்மதி ஏன் ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லல? நாம சூர்யா கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவருக்கே நல்லா தெரியுமே. உங்களுக்கு இந்த விஷயம் முக்கியமா தெரியற அளவுக்கு அவங்களுக்கு தெரியலையே என்னமோ. கார்த்திக், கிளம்பலாம், லேட் ஆகுது. நீங்க சொல்ற மாதிரி சூர்யா உங்களை பார்த்தாரா? ஆமா பெரியமா. விஸ்வநாதன் தான் ஃபோன் பண்றான். வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சம்பந்தி. நான் உங்களுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, சூர்யாவோட உடம்பு முன்னாடி விட பரவாயில்ல. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே சந்திக்கலாம். ஆஹா, கண்டிப்பாப்பா. நாங்க நீ எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம்.
அது சம்பந்தி சூர்யா வெளியே போயிருக்கான், அதுவும் ஏதோ டெஸ்ட் பண்ணணுமா. ஓகே, அப்போ நாளை காலையில அதே இடத்துல மீட் பண்ணலாம். வணக்கம். சரிங்க சம்பந்தி. கார்த்திக், நாளை காலைல தயாராரு. சரி பெரியப்பா. பெரியப்பா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, இங்க வா. இத பார் கார்த்திக், ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி சூர்யாவையும் சம்பந்தியும் பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. அங்க நீ ஒரு அண்ணன் மாதிரி நடந்துக்கணும். மத்தவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. விஷயத்தை எவ்வளவு அமைதியா முடிக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு நல்லது. இன்னொரு விஷயத்தையும் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்க. இந்த உறவு பிசினஸ்ல மட்டும் இல்ல. இந்த உறவு நமக்கு அர்ச்சனா மூலமா கிடைச்சிருக்குங்கிறத மறந்துடாத. அது அர்ச்சனாவோட புகுந்த வீடு. நான் சொல்றது புரியுதுல்ல? அங்க நீ பிரச்சனையை நல்லபடியா முடிப்பேன்ற நம்பிக்கையோட நான் உன் கூட வரலாம்ல. என்னாச்சுப்பா? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. அங்க அவங்க 2 பேராலையும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா? இல்லப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. சம்மந்தி அங்க இருப்பாருல்ல. உன்னால சமாளிக்க முடியலனாலும் சம்மந்தி எப்படியாவது சமாளிச்சிருவாரு. அவருக்கு உன்னோட நிலைமையும் புரியும்பா. விஸ்வநாதா, மனசுக்குள்ள போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. என்ன நடக்குதோ அது நல்லபடியா நடக்கும். கடவுளோட ஆசையால எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடியணும். வணக்கம். வணக்கம் சம்பந்தி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்க, உட்காந்து பேசலாம். வாப்பா. சம்பந்தி, இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் அறிமுகப்படுத்த தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்க 2 பேருக்குள்ள உறவு முறையும் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிவெடுக்கணும். ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். சம்பந்தி ரொம்ப சரியா சொல்றாரு. சூர்யா, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. அதோட அண்ணன் தம்பிக்கு நடுவுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசுறதுனால தீர்வு கிடைக்கும். ஆமாப்பா, நீங்க 2 பேரும் இதே மாதிரியே ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை தீரவே தீராது. இப்ப 2 பேரும் நேருக்கு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. மனசை விட்டு பேசுங்க. ஆமா மாப்ள. சூர்யா, நாங்க சொல்றது புரியுதுல்ல? கார்த்திக், வந்தனா, போன் பண்ணி பாருமா. வேண்டாமா வந்தனா, இப்ப வேண்டாம். ராதிகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவங்க கிளம்பி போனாங்க.
இன்னும் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. சூர்யா, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு. ஆனா நீங்க என்கிட்ட எவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கீங்க. கார்த்திக், நான் உங்ககிட்ட என்ன விஷயத்த மறைச்சேன்? எவ்வளவோ விஷயங்களை மறைச்சிருக்கீங்க. அதை எண்ணி பார்க்கணும்னு நினைச்சா இப்போதைக்கு முடியாது. நான் வேணும்னு எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கல கார்த்திக். ஏதாவது அந்த நேரத்துல இருக்கிற டென்ஷன்ல வேணா சொல்லாம போயிருப்பேன். ஆனா நீங்க அந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்கீங்க. உங்க மூலமா தெரிஞ்சுக்கிற விஷயத்த நான் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதையும் டிஸ்கஸ் பண்றதும் கிடையாது, எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்றதும் கிடையாது. உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லாதப்போ அதை சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? எப்பவும் நீங்க நினைச்ச மாதிரி தானே செய்யறீங்க. நானா? கார்த்திக், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா, நீங்களே கேளுங்க, புது ஸ்டாஃப்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது அவ்வளவு முக்கியமா என்ன? நான் அந்த மாதிரி செஞ்சதாலதான் நம்ம பல விஷயங்களை சீக்கிரமா முடிச்சிருக்கோம். நீங்களே சொல்லுங்க, நமக்கு இருந்த குறைஞ்ச டைம்ல இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியுமா? செஞ்சிருக்கலாம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டிருந்தா. நீங்க சொல்றத பார்த்தா நான் கொஞ்சம் கூட கஷ்டமே படலையா? நான் கஷ்டப்படாமலே பிசினஸ் இவ்வளவு தூரம் வந்துருச்சா? பிசினஸ் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. கார்த்திக், மறுபடியும் அதே மாதிரி பேசுற? இந்த பிசினஸ்க்காக நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் யாரு கஷ்டப்படுறாங்க, யாரு லீவ் போட்டு வீட்டுல உட்கார்ந்திருக்காங்கன்னு. கார்த்திக், நான் லீவ் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உடம்பு சரியில்லைன்னா யார் உடம்பு சரியில்லாதவங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. மார்க்கெட்ல ஃப்ளவர் எல்லாம் வாங்க மாட்டாங்க. மாப்ள, நீங்க நான் சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. அப்பாவும் பெரியப்பாவும் இருக்காங்க, அவங்க சொன்னா நம்புவாங்க. அப்பா, இவங்க என்ன பேசுறாங்க? அப்பா நீங்களே சொல்லுங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம போனது உண்மைதானே? ஆமா மாப்ள, சூர்யா சொல்றது உண்மைதான். நிஜமாவே அவனுக்கு உடம்பு சரியில்லை. நான் ஒண்ணும் பொய் சொல்லல மாமா. பெரியப்பா, நீங்களே சொல்லுங்க, நீங்க உங்க 2 கண்ணால இவரை பாத்தீங்கல்ல அந்த மார்க்கெட்ல. இவரை போய் பாக்குறதுக்காக நீங்க காரை விட்டு எழுந்திருச்சீங்க. ஆனா இவரு உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. நீ உட்காருமா. நீ டென்ஷன் ஆகி என்ன ஆயிட போகுது? ஆமா பெரியம்மா, அது ஆமா சமந்தி, கார்த்திக் சொல்றது உண்மைதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சூர்யா, போதும், வாய மூடு. அப்பா, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொல்லணும்ல. கார்த்திக் என்ன பத்தி இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க சூர்யா, என்ன? நீ கொஞ்சம் சும்மா இரு. இது பார், பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருந்தா வளர்ந்துகிட்டே தான் போகும். நாம இங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வந்திருக்கோம், பிரச்சனையை வளர்க்கறதுக்காக இல்ல. அப்பா, பிரச்சனை வளர்ந்துருச்சுப்பா. நான் உடம்பு சரியில்லைன்னு பொய் சொன்னு சொல்றீங்களா? அப்படின்னா இன்னொரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்குங்க. எப்படி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ, அதே மாதிரி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என் உடம்பு மட்டும் சரியில்லாம இருந்தா நிச்சயமா நான் அன்னைக்கு ஆபீஸ் போயிருப்பேன். என்னோட பிசினஸ் முழுசா உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு நான் நஷ்டப்பட விரும்பினதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க பிசினஸ் லாஸ் பண்ணவர் தானே. சூர்யா, நீ என்னப்பா சொல்ற? மாப்பிளைக்கு ஒரு தடவை பிசினஸ்ல லாஸ் ஆனா அதை வச்சு நீ எப்பவுமே அப்படித்தான் இருக்குன்னு எப்படி சொல்ற? ஓ, எனக்கு இது தெரியாம போச்சு. லாஸ் ஆனதுக்கு நீங்க என்னதான் காரணமா நினைக்கிறீங்க? மாப்பிள, அது நான் அப்படி சொல்ல வரல. சரி, நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல. பெரியப்பா, அப்பா, இத பத்தி இனிமே நான் எதுவும் பேச விரும்பல. மாப்பிள, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இங்க வந்தோம். ஆனா நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்காக யாரையும் குற்றம் சுமத்துறதுக்காக இங்க வரல. சம்பந்தி, அது பரவாயில்ல விடுப்பா.
எனக்கு என்னவோ இந்த பிரச்சனை இன்னைக்கு முடியிற மாதிரி தெரியல. சம்பந்தி, நாம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நாமளும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் விஸ்வநாதன். இந்த பிரச்சனை தானா எப்ப முடியுமோ அப்பயோ முடியட்டும். அது வரைக்கும் காத்திருக்கலாம். இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். நாங்க கிளம்புறோம். பாராசேகர் மாப்ள, வந்துட்டாங்க. கடவுள் தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கணும். நிச்சயமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அதுக்காக தான் பெரியவங்களும் கூட சேர்ந்து போயிருக்காங்க. இது